week we're going to learn about this topic called prophetic voice. தீர்க்கதரிசியினுடைய சத்தம் என்கிற தலைப்புல பார்க்க போறோம். இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் டிசம்பர் 31 கொடுக்க போறாங்க. அதுல பண்டல் பண்டலா விடுவாங்க. ஏமாந்து போவாங்க. வார்த்தை அவன் சொல்ற விஷயங்கள் நடக்கலன்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாடின்படி கல் எடுத்து சாகடிக்கணும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அவங்க என்ன சொல்றாங்களோ அது இனிமே நடக்கணும். அப்ப ஸ்பெஷலா டிசம்பர் 31 கவனமா நீங்க பார்க்கணும். நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையா நடந்துச்சா நடக்க நீ பார்க்கணும். எக்ஸாம்பிள், கோவிடுக்கு முன்னாடி கோவிட் வரும் சொல்லிட்டு பெரும்பாலான எந்த ஊழியர்களும் எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவே இல்லைங்க. ஆனா ஆப்போசிட்டா சொன்னாங்க, அந்த வருஷம் நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா நடந்தது எல்லாமே உலகத்துக்கு தெரியும். அப்போ ஒரு கிறிஸ்தவ சபையானது எல்லாவற்றையும் கவனமா பார்க்கணுங்க. பாஸ்டர் நீ கவனமா நீ பார்க்கணுங்க. நீ நான் போதிக்கிற விஷயம் பைபிளுக்கு வெளியில இருக்குன்னு சொன்னா நீ கவனமா பார்க்கணும். நீ accept everything as part of the Christianity. Let everyone in this world be wrong and Bible be true, my friends. எல்லா மனிதர்களும் பொய்யர்கள், தேவனுடைய வார்த்தை மாத்திரமே மெய் உண்மை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி பேசிட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரர் எவ்வளவு பெரிய ஆள் டிவில பேசினாலும் சரி, க்ரூசைட்ல பேசினாலும் சரி, அவரும் தவறுதாங்க. விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபைகள்ல ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்குவாராக. நீ சொல்லுவாயாக. நீ prophetic voice in your family, my friend. ஸ்தலத்துல நீ தீர்க்கதரிசியா இருப்பாங்க. நீ திருமணத்துல நீ தீர்க்கதரிசியா இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வரக்கூடிய விஷயத்தை முன்பதாகவே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாங்க. Can you imagine suddenly God tells you something is going to happen and before and you know it? நடந்திருக்கு. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் வந்திருக்கும். This is not feeling, it is calling. உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் வரல, உணர்ச்சி வரல, ஆண்டவர் உன்னை தீர்க்கதரிசியாக உன்னுடைய gift உனக்குள்ள வச்சிருக்காரு. அது ஆபரேட் ஆகாம இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அது ஆபரேட் அப்பப்ப ஆகுதுங்க. பைபிள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா எலியா என்கிற தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. Turn your Bibles to 1 King chapter 17 verse 2 and 3. நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். நம்மங்க 1 ராஜாக்கள் பழைய ஏற்பாடுல வரும். புதிய ஏற்பாடுல தேடினா கஷ்டமாயிடும். சேர்ந்து படிக்கலாம் நம்மங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையாய் நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டு இரு. 3 விஷயங்கள் இங்க இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை குறித்து பேச போறோம். முதல் விஷயம், இங்க தேவன் அவருக்கு ஒரு தெய்வீக வழி நடத்துதலை காண்பிக்கிறாரு எலியாவுடைய வாழ்க்கையில. God is always waiting to show a prophet a divine direction. இங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு தெய்வீக வழி நடத்துதலை ஆண்டவர் வச்சிட்டே இருக்காருங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்குற நேரத்துல அவர் உருவாக்கும் போது அவர் யோசிக்கல இந்த உலகம் உருவாகணும்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார். He was not thinking to create the world, he was telling, he was speaking to create the world. இந்த உலகத்தை அவர் கையால உருவாக்கல, அவருடைய சொல்லால உருவாக்குன ஆண்டவர். Your voice was created to make things happen. When you see darkness, you don't say it is dark, you proclaim its light. அதாவது ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிற விதமே வேறங்க. உதாரணத்துக்கு ஆண்டவர் இருட்ட பார்த்தாரு. இருட்ட பார்த்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இருட்டு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா கடவுள் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இருட்ட பார்த்து இருட்டுன்னு சொல்லாதபடிக்கு வெளிச்சம் உண்டாக கடவுதாக அவர் சொன்னார். He sees what you cannot see it, my friend. அப்ப தீர்க்கதரிசிகள் பார்க்காத விஷயத்தை பார்ப்பார்கள். ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் சொல்றாரு, நீ பார்க்கிற விஷயத்தை பேசாதப்பா, பார்க்காத விஷயத்தை நீ பேசு. இந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு பெரிய பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீ என்ன பண்ணங்க, நீ இந்த இடத்தை விட்டு ஓடி போ ஆண்டவர் சொல்றாருங்க. எப்ப ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றாரோ நீ அதை கீழ்ப்படினங்க. God will tell you about your job. God will speak about a person. ஒரு சில நேரங்கள்ல தேவன் பேசும்போது அதை நீ கீழ்ப்படின. It's called the divine direction. பைபிள்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஜோனா disobeyed the divine direction. இந்த பக்கம் போனது வேற பக்கம். அங்க நீ ஒரு தீர்க்கதரிசி சொன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஆகணும். மோசே அனுப்புறான் 12 பேர். அந்த 10 பேர் பாத்தீங்கன்னா கானான்ல அவங்களும் பாத்தீங்கன்னா
தேவனுடைய டைரக்ஷனை கீழ்ப்படிவேலங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உன்னை 2026ல ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை வழி நடத்துவாராக. அப்ப நீ தீர்க்கதரிசியை நீ ஆபரேட் பண்ணணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 4ஆம் வசனத்துல அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றாருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த எலியா வந்துட்டு ஆகாப் ராஜா கிட்ட போய் சண்டை போடுறாரு. அவர் வாக்குவாதாங்க. அவர் சொல்றாரு இதுக்கு மேல மழை வராதுங்க. இந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை பாத்தீங்கன்னு சொன்னா even they can control the nature. வாய் விட்டு சொல்லிடுறான் இதுக்கு மேல மழை வராது, ஒண்ணு வராது, போயான்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப இவருக்கு அந்த எஃபெக்ட் வருதுங்க. Prophet and prophetic, his words are interconnected. வார்த்தையை தீர்க்கதரிசிகள் சொல்றாங்களோ அந்த வார்த்தை அவர்களுக்கும் பொருந்தாங்க. சொன்னா இவன் சொன்ன உடனே அவனுக்கு பிரச்சனை என்ன இல்லங்க, தண்ணி இல்லங்க. ஆனா உலகத்துல தண்ணி இல்லாம போலாம், தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. உலகத்துல பஞ்சம் வரலாம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் பஞ்சத்தின் மத்தியிலே அவர் பஞ்சு மிட்டாய் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆண்டவர். There was a divine direction and there was a divine protection. A prophet has to be protected, my friend. அப்ப இங்க ஆண்டவர் நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவனா இருக்கிறாங்க ஆண்டவர். எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 20ங்க. வசனம் சொல்லுது எலியா எப்படி போய் ஒளிஞ்சிருந்தாரோ அதே மாதிரி ஏசாயால படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க ஒளிஞ்சிருக்கணுமாங்க. அவர் சொல்லிட்டாரு மழை வராது சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொன்னி போய் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ற ஆண்டவருங்க. சேர்ந்து வாசிக்கலாம் நம்மங்க. என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். வசனம் சொல்லுது கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கணுமாங்க. ஒரு சில நேரத்துல ஆண்டவர் உன்னை ஒளியும்படியாக தேவன் செய்வார். தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வழி காண்பிப்பாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் அவர்களை காப்பாற்றுவாருங்க. விசுவாசிக்கிற உன்னை காப்பாற்றுவது தேவன் மாத்திரமே. காப்பாற்றுதல்ல உன்னை ஆண்டவர் அனுமதிப்பார் ஒரு சில இடத்துலங்க. Sometimes God allows the prophet to hide in certain places. Noah was hiding inside the ark because God had a plan for his life. அவன் உள்ள போனாதான் அவனுக்கு புதிய ஆரம்பம் வெளியே வருவாங்க. நீ உள்ள போனாதான், நீ மறைஞ்சு இருந்தா தான் உனக்கு புதிய ஆரம்பத்தை கொடுப்பான்னு சொல்றான். நியூ பிகினிங் Noah the prophet has to hide, my friend. அதே வருஷம் மோசேயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 40 வருடங்கள் அவன் ஒளிஞ்சிருந்தான். நோவா எப்ப ஒளிஞ்சிருக்கானோ அவனுக்கு புதிய ஆரம்பம். எப்ப அவன் 40 வருஷம் ஒளிஞ்சிருந்தானோ அவனுக்கு புதிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர். இங்க அதே போல பவுலுடைய வாழ்க்கையில அவர் 3 வருஷம் அரபு தேசத்துல ஒளிஞ்சிருந்தாரு, ஆண்டவர் அவருக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் ஆண்டவர். I'm calling for some prophets to be hiding in the presence of God. நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை உனக்கு நேரா வந்துட்டு இருக்காங்க. அவருடைய சமூகத்துல நீ காத்திருந்து நீ ஒளிஞ்சிருக்கின்ற வேளையில புதிய ஆரம்பத்தை நோவா போல கொடுப்பார் ஆண்டவர். காத்திருக்கின்ற வேளையில மோசேயை போல உனக்கு புதிய ஊழியங்களை பொறுப்புகளை தேவன் கொடுப்பார் ஆண்டவர். Divine direction has a divine protection. Prophet has a divine provision. சேர்ந்து வாசிக்கலாம் நம்ம. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். சொல்லுதீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஊரு ஃபுல்லா பஞ்சம். சொன்னாரு, சொன்ன உடனே இப்ப இவருக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, ஒளிச்சிட்டு இருக்க இடத்துலங்க ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே. தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் காகங்களை கொண்டு போஷிப்பார் ஆண்டவர். உன் காகங்கள் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்குதுங்க. உனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவையோ அது காலையிலும் சாயங்காலம் உன்னை தேடி வந்து நீ இருக்கிற இடத்துல வருவாங்க. Because God's provision and plan will always be interconnected. Your purpose is always connected. நீ ஆண்டவர் உன்னை ஏன் வச்சிருக்காருன்னா தீர்க்கதரிசியை வச்சிருக்கார் ஆண்டவர். தீர்க்கதரிசின்னு சொன்னா எதிர்காலத்தை பத்தி பேசுறவங்க. அம்மானுக்கு எப்படின்னா நான் சம்டைம் இந்த அல்சூர் வழியா நான் போயிட்டே இருப்பேன். அந்த அல்சூர்ல அலாஷியஸ் ஸ்கூல் லெஃப்ட் டர்ன் பண்ணா லைனா ஒரு 2-3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பாவம் அப்படியே உட்காந்து ஒரு சின்ன ஒரு கிளியை வச்சிட்டு இருப்பாங்க. நான் யார பாப்பேன்னு சொன்னா கிளியை பார்க்க மாட்டேன், அந்த கிளி ஜோஷியம் சொல்றவன பார்க்க மாட்டேன். மழையா உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க ஆப்போசிட்ல. என்ன நடக்கும் சாமி, சொல்லுங்க சாமி. வருது கிளி சொல்லும் பாரு, இப்ப வருது. அவனே முன்னே இருப்பான், அவனுக்கு சொல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க கிடக்குறான். அழகா டெக்னிக் வச்சிருப்பான், அவன அழகா நெல்ல விடுவான். எப்படி அங்க உனக்கு நெல்லாம் தெரியாது, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு என்ன பேச போகுது கிளி. ரொம்ப பேரு விசுவாச கிளிங்க தீர்க்கதரிசிகளை தேடி போய் என் கிளி எங்க கிழிச்சிட்டு இருக்கானுங்க.
உனக்கு இன்னொருத்தர் தேவையில்லை நான் சொல்றேன். நான் இது எப்படின்னா போயிட்டு பணக்காரங்க கிட்ட போயிட்டு நீ தான் பணக்காரன், நீ பிச்சைக்காரன். இப்ப யோசிச்சு பாருங்க, பணத்தை பத்தி ஒரு பணக்காரன் பேசினா கேட்பானுங்க ஜனங்க. கரெக்டா? பிச்சைக்காரன் வந்துட்டு பணத்தை எப்படி செய்வது ஒருத்தன் பண்ண அமெரிக்கால ஒரே நாள்ல எப்படி லட்சாதிபதி ஆகுதுன்னு சொல்லி ஒரு அமெரிக்கால பண்ணான். ஜஸ்ட் ஒரே ஒரு டாலர் மாத்திரம் அனுப்புங்க, உங்களுக்கு நான் சொல்ற ஐடியாவை சொல்லிட்டான். அவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் $1 தானே சரி போடா போட்டோன்னு சொல்லி அனுப்புனானுங்க. ஒரே நாள்ல லட்சாதிபதியான அந்த ஸ்மார்ட்டான ஆள் அவன் தான். இப்ப இவன் லட்சாதிபதி இப்ப பதில் கொடுங்க $1 இப்போ யாரோ நினைச்சிட்டு இருக்காங்க இது தமிழ் ஜோக். தமிழ் ஜோக் இல்ல, இது ரியல் நடந்த அமெரிக்கா நடந்த கதை. இது कई लोग सोच रहे हैं तमिल का जोक है क्या? नहीं ये अमेरिका पे हुआ एक बात. தமிழ் ஜோக் இல்ல, இது அமெரிக்கால ரியல் நடந்த விஷயம். இது மூணாவது, தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை சொல்ல அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இந்த 3 சைன் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா ஸ்டார்ட் ஆபரேட்டிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். அதுக்காக போயிட்டு ஒரு வெளிப்பாடு வந்த உடனே இப்ப லெட்ஸ் எனக்கு வந்துச்சு ஒரு வெளிப்பாடு ஜோதியை பத்தி, அவர்கிட்ட எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. You need to learn how to transfer the prophetic voice. அத வந்து மேய்ப்பர்களை கொடுக்கணும். சாகர பேஷண்ட பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க? சாக மாட்டேன், ஒன்னாகல, டாக்டருங்க சைக்காலஜிக்கலா சொல்றாங்க அதுவே பாதி மருந்தான். அந்த மேய்ப்பர் கிட்ட சொல்லும் போது மேய்ப்பர் அதை எப்படி சொல்லணும் பக்கமா அழகா தடவி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அந்த வார்த்தை ஞானமா சொல்லுவார். அப்ப அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு அப்பப்ப தீர்க்கதரிசனம் வரும். அப்பப்போ some people get once in a while the prophetic voice. ஆனா ஒரு சில மக்களுக்கு அது எப்பொழுதுமே ஆபரேட் ஆகும். பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தாவீது ஒரு ராஜா, ஆனா அப்பப்ப தீர்க்கதரிசன வார்த்தையில சொல்லுவான், ஆனா எப்பவுமே சொல்ல மாட்டான், ஏன்னா ஒரு ராஜா. எலியா பாத்தீங்கன்னா he had the office not the gift. அவன் எப்பவுமே அவன் ப்ராஃபெட்டிக்காவே அவன் வேலை செய்வாங்க. சோ இங்க ஒரு சில மக்களுக்கு அது அப்பப்ப வெளிப்படும், ஒரு சில மக்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்குவாங்க. பைபிள்ல 6 விதமாக தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்துறார். ராஜாக்கு அட்வைசர் மாதிரி. தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தை பத்தி பேசுவாங்க, தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்துவாங்க ஜனங்கள். அங்க தீர்க்கதரிசிகள் ஒரு சில நேரத்துல வர்ஷிப் லீட் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகள் ஜெபங்களை வழிநடத்துவாங்க, தீர்க்கதரிசிகள் தவறான போதனையை கண்டுபிடிப்பாங்க. அங்க தீர்க்கதரிசன ஊழியங்களை தேவன் சபைக்குள்ள வச்சிருக்காரு. எது படிக்கலாம் நம்ம அங்க? himself gave the apostles, the prophets, the evangelists, the pastors and teachers. வச்சிருக்காரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஒரு தீர்க்கதரிசி, இந்த 3 சைன் எனக்குள்ள இருக்குது, அவங்க மாத்திரம் கரங்களை பலமாக தட்டி. இதுல ஒரு வார்னிங் ஒன்று இருக்கு. இந்த காலையில வந்துட்டு குடுகுடுக்கார வருவான். இப்பெல்லாம் பாவம் பாக்குறதுக்கு ஆகுது. இப்ப வராங்களா? இப்பெல்லாம் வராங்களா? சரி, எங்க பொங்கட்லாம் வருவாங்க, அப்பதான் கரெக்டா சிக்னல் வரும். சிக்னல் கரெக்டா வருமா? அவன் வருவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 31 வரப்போகுது. டிவில பாருங்க, பாசங்களா சொல்ல பாருங்க, நல்ல காலம் வரப்போகுது, நல்ல காலம் வரப்போகுது. 31 ஜனவரி 1 பாத்துக்கிட்டு இந்த ப்ராமிஸ் நான் ஏன் பாப்பேன்னு சொன்னா, நீங்க பேசுங்கடா, பிளான் பண்ற சர்ச்சுக்குள்ள யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ நீங்க பாப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாம் காமிக்கிறேன். 17, 18 என்னன்னா சொன்னாங்க, நீங்க ஆன் கேட்டு. ஏன்னா பைபிள் சொல்லுதாங்க கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். 1 யோவான் 4:1 படி அங்க உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவன் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். மத்தேயு 24:27 சொல்லுது, ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். False messiahs, false prophets will appear and perform great signs. Touch in the name of Jesus. Hallelujah. யார் இங்க பி அவங்க பேர் பி ல ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பிரவீன் யார்? And you get shocked. எவ்வளவு பேர் ஷாக்கா இருக்கீங்க நீங்க? Excuse me. அசுத்த ஆவியும் அப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும் நான் சொல்றேன். பைபிள் படியாங்க. யார் அந்த பிரவீன்? உங்க அப்பா பேரு சுரேஷா, அம்மா பேரு கோமதியா? நீங்க இப்ப வீட மாத்தி போயிட்டு நீங்க அந்த ஏதோ ஒரு லேக்க பாக்குற லேக் பக்கமா போயிருக்கீங்க. நீங்க வீட்டு ஃபுல்லா மோந்து பார்த்தா பிரியாணி ஸ்மெல்லா வருதுங்க. இதெல்லாம் கிளி ஜோஷம் யா தீர்க்கதரிசனம் இல்ல. வாழ்க்கை மாற்றத்தை குறித்து பேசுறாங்க. जीवन के बदलाव के बारे में बोले.
கள்ள தீர்க்கதரிசிகள் அங்க. भविष्यवाणी கிறிஸ்தவ முட்டாள்களா இருக்காதீங்க சொல்றானுங்க. கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கிறிஸ்தவங்களே ஏமாத்துவாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும், நான் 15 வருஷமா கத்தின்னு இருந்த பாட்டு நான் சொல்றேன், நீதான் தீர்க்கதரிசி. உனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. பைபிள் எடுத்து படிக்கிற நேரத்தை ஜெபிக்கிற நேரத்தை உனக்கு வெளிப்பாடுகள் அப்படியே வரும் பாருங்க. நான் உனக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். தெரியும் உனக்கு அப்படியே ஆபத்து வரத்துக்கு முன்பதாகவே உனக்கு ஆண்டவர் காண்பிப்பார் அபாய சங்க. போயிட்டு அவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து தேடுற மாதிரி டிசம்பர் 31 அந்த தீர்க்கதரிசி அந்த பாஸ்டர் தேடி ஓடாத. நீ ஜெபிச்சா உனக்கு வானத்தை திறந்து அவர் வார்த்தை அனுப்புறாரு. பழைய சர்ச் பில்டிங்ல ஒருத்தர் வந்தாங்க. ஒரு 2 செகண்ட் தான் பிரேயர். 2 செகண்ட் பிரேயர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இருக்கிற ஊர்ல தான் உனக்கு மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த இடத்துல வச்சிருக்காங்க மந்திரவாங்க. ஆண்டவர் எனக்கு மாத்திரம் உங்களுக்கும் கொடுப்பாரு வெளிப்பாடு. ஆண்டவர் உனக்கு எல்லாமே அப்படி சும்மா ஓப்பனா காமிப்பாரு. ஆண்டவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவா இருக்க முடியாது. நீ பண்ற அக்கிரமும் பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்வாணமாக காண்பிப்பார் ஆண்டவர் அங்க. So we are raising up a prophetic generation. पीढ़ियों को खड़ा कर रहे हैं. சத்தத்தை பயன்படுத்துங்க.